ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவன் தினமும் நண்பர்களுடன் பரமபதம் விளையாடுவான். ஒரு நாள் 98 இல் இருந்த பெரிய பாம்பில் விழுந்து மீண்டும் கீழே வந்துவிட்டான். கோபமும் மனவருத்தமும் கொண்டு விளையாட்டை தூக்கி எறிந்து, இந்த விளையாட்டு அநியாயம் என்று சொல்லி அழ ஆரம்பித்தான். அந்த சமயம் அருகிலிருந்த மரத்தடியில் தியானித்துக் கொண்டிருந்த ஒரு முனிவர் அவனை அழைத்து கேட்டார், என்ன குழந்தையே, ஏன் இவ்வளவு வருத்தம்? அருண் சொன்னான், நான் வெற்றிக்கு அருகில் இருந்தேன். ஆனால் ஒரு பாம்பு என்னை கீழே தள்ளிவிட்டது. இனி நான் விளையாடவே மாட்டேன். முனிவர் சிரித்தார். அருண், நீ விளையாட்டை பற்றி பேசுகிறாயா, இல்லையா வாழ்க்கையை பற்றி? சிறுவன் குழம்பி, விளையாட்டுதான் என்றான். முனிவர் பலகையை எடுத்து மெதுவாக சொன்னார், இந்த ஏணிகள் என்ன தெரியுமா? நம்பிக்கை, உழைப்பு, அன்பு. இவை உன்னை மேலே ஏற்றும். இந்த பாம்புகள் பொய், பொறாமை, கோபம். இவை உன்னை கீழே இழுக்கும். அருண் கவனமாக கேட்டான். நீ 98 இல் விழுந்ததற்காக விளையாட்டை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் பெரிய பாம்புகள் வந்தால் என்ன செய்வாய் என்று முனிவர் கேட்டார். சிறுவன் அமைதியாக இருந்தான். முனிவர் தொடர்ந்தார், என்றும் ஆறுதான் விழாது. அதிர்ஷ்டம் எப்போதும் உன்னுடன் இருக்காது. ஆனால் முயற்சி மட்டும் உன்னுடன் இருக்க வேண்டும். நீ விழுந்த இடத்தில் நின்று அழ வேண்டாம். மீண்டும் எழுந்து உருட்டு. ஆனா நான் தோற்றுட்டேனே என்று அருண் மெதுவாக சொன்னான். முனிவர் சிரித்தார். தோல்வி என்றால் முடிவு இல்லை. அது இன்னொரு வாய்ப்பு. இந்த விளையாட்டில் போலவே வாழ்க்கையிலும் முன்னே போனவன் கீழே வரலாம், பின்னால் இருந்தவன் மேலே போகலாம். அருணின் கண்களில் ஒளி வந்தது. முனிவர் கடைசியாக சொன்னார், பரமபதம் என்பது கடைசியில்தான் கிடைக்கும். அதை அடைய வேண்டுமானால் விழுந்தாலும் எழு, தோற்றாலும் முயல், மற்றவர்களை மதித்து பயணம் செய். அருண் மீண்டும் தாயக்கட்டையை எடுத்தான். இந்த முறை வெற்றிக்காக அல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டு விளையாடத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து அவன் ஒருபோதும் பாம்பை பயப்படவில்லை. ஏனெனில் அவனுக்கு தெரிந்துவிட்டது, ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய ஏணிக்கான தொடக்கம்.